நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து தினந்தோறும் நடத்துகின்ற இந்த இணையவழி நிகழ்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய நட்புகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையாக இந்த நிகழ்வை ஒவ்வொரு நாளும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வாரமும் புதனும் வியாழனும் மகரிஷி அவர்களோட கவிதை விளக்கம். அந்த தொடர்ல இன்னைக்கு உணர்வும் நிறைவும் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பல கவிகள்ல ஒன்றுதான் இன்னைக்கு நாம எடுத்துக்க போறோம். இறை சிந்தனை இது எல்லாருக்கும் வேணும், மகரிஷி எப்போதும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றிய ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலாம். ஒரு நாட்டுல ஒரு அரசன் அருமையாக ஆண்டு கொண்டிருக்க. அவனை பார்க்கறதுக்காக ஒரு சாது வரார். அதாவது நாட்டுல அன்றைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மன்னர்களா இருக்கிறவங்க அந்த ஞானிகள் அந்த சாதுக்களினுடைய அறிவுரையை கேட்டு அதன்படிதான் மக்களுக்கு உண்டான இதெல்லாம் செய்வாங்க. அதன்படி அந்த நாட்டை நடத்தி வருவாங்க. அப்ப அந்த சாதுவை பார்த்த மன்னன் அவரோட பாரம்பரிய வழக்கப்படி அவருக்கு எல்லா வரவேற்பு மரியாதை எல்லாம் கொடுத்து வளர்க்கிறாரு. எல்லாம் பண்ணும்போது அந்த சாது பல ஆன்மீக விஷயங்களை அந்த மன்னரோட மனதுக்குள்ள புகுத்தணும் அப்படின்னு நினைச்சு எவ்வளவோ போதிக்க முயற்சிக்கிறாரு. ஆனா அந்த மன்னருக்கு அதெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. உபசரிக்கிறாரே ஒளி அதுல அவ்வளவா நாட்டம் காமிக்கவே இல்லை. சாதுவுக்கு நிறைய இந்த மாதிரி லௌகீகமாக மான்தோல் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொடுத்து தங்கம் வெள்ளி இந்த மாதிரி புலித்தோல் எல்லாம் கொடுத்து அவர்கிட்ட இருந்து ஆசி வாங்கணும்னு நினைக்கிறாரே ஒழிய அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இல்லை. எங்க நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும், என் நாடு நல்ல சுபிக்ஷமாக இருக்கணும், இப்படின்னெல்லாம் நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். அப்ப அறிவுரைகள் வேண்டாம், ஆசி மட்டும். உடனே மன்னனுக்கு ஆசி கொடுத்துட்டவர் ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறார். நீ ஒரு விஷயம் நான் சொல்றத கடைபிடி. என்னன்னா, இந்த ஊர்லயே மிகப்பெரிய முட்டாள் ஒருத்தனை கண்டுபிடிச்சு அவன் கையில ஒரு குச்சியை கொடுத்து அவன் ஊரெங்கும் வலம் வர சொல். இதுதான் அவனுக்கு வேலையா இருக்கணும், வேற எந்த வேலையும் இருக்கக்கூடாது. அவன் ஊரை சுத்திட்டு இருக்கணும், அவனுக்கு தக்க ஊதியம் கொடு, இதுதான் என்னுடைய விருப்பம். இவருக்கு இது ஆச்சரியமா இருக்கு, இருந்தாலும் பண்ணலான்னு சொல்லி அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய முட்டாளை எப்படியோ கண்டுபிடிச்சு அவரு கிட்ட ஒரு குச்சியை கொடுத்து அவரை ஊரெல்லாம் சுற்றி வரும்படி எல்லாம் பண்ணிட்டாரு. ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறாரு. ராணிகளோட அவரோட யதார்த்த வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. முட்டாளும் அவர் பாட்டு ஊரங்க குச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இப்படியே போகும்போது மன்னருக்கு வயதாயிடுது, வயோதிகம் வந்துடுது. அப்ப படுத்த படுக்கையா இருக்காரு. அப்ப மன்னர் இறக்க போறாருன்னு தெரிஞ்சுட்டு நிறைய அண்டை நாட்டு மன்னர்கள் எல்லாரும் வந்து அவரை பார்க்க வராங்க. அந்த சமயத்துல இந்த முட்டாளும் தன்னோட குச்சியோட வந்து பார்க்க வராரு. உடனே மன்னா நீ நூடில் வாழ்க அப்படி இப்படின்னு எல்லாம் வாழ்த்து கோஷம் போடுறாரு. உடனே மன்னருக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகுது. நாமளே சாகலா போற நிலைமையில இருக்கோம், இப்ப போய் அவர் வாழ்கன்னு எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இந்த மாதிரி போற காலம் வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே எங்க போறீங்க மன்னா, எங்க போறீங்க, திரும்பி வருவீங்களா, எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்டோன்னே நீங்க உடனே அவர் திரும்ப வருவதாக இல்ல, நான் ரொம்ப தூரம் போறேன் அப்படிங்கிறார். உடனே என்னையும் கூட்டிட்டு போலாம்ல அப்படிங்கிறாரு. நான் உன்னை எல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுப்பா. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராணிங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுல யாரையாவது கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு. அதுவும் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு உடனே அவனை முட்டாள்னு முழுசா கண்டினியூ பண்ணிடுறாரு. எப்படி ராணிய கூட்டிட்டு போக சொல்றானே, போக முடியாது. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க இவ்வளவு சம்பாதிச்சீங்களே, குதிரைகள் தேர்பட அது இதுன்னு எல்லாம் இருக்கே, இதுல எதையாவது உங்க கூட கூட்டிட்டு போங்களேன். அதையும் கூட்டிட்டு போக முடியாது.
சரி, உங்களுக்கு வழி செலவுக்கு வேணுமே, அவ்வளவு தூரம் போறீங்களே, அந்த வழி செலவுக்கு தங்க நாணயங்கள் ஏதாவது குடுக்குறேன், அதெல்லாமாவது எடுத்துட்டு போங்க அப்படின்னு உடனே இவர் ரொம்ப ரொம்ப கோபம் வந்துருது. இந்த முட்டாள்தனமான கேள்விகளை இனி என்னால பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதுவரைக்கும் முட்டாளா சுத்திக்கிட்டே இருந்த, உனக்கு நான் ஓய்வு கொடுத்துறேன். இந்த குச்சிய உன்னை விட ஒரு சிறந்த முட்டாளை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட கொடுத்துரு. நீ அவனுக்கு ஊதியம் கூட கொடுக்க வேண்டாம். அவனுக்கு கொடுத்துரு. நான் ஊதியம் எல்லாம் கொடுத்துடுறேன் அப்படின்னு அந்த இரிட்டேஷன்ல அவர் சொல்றாரு. உடனே அந்த மன்னர் என்ன பண்ணாரு, அந்த முட்டாளாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் குச்சிய மன்னன் கிட்ட கொடுத்தாராம். நீங்க பிடிச்சுக்கோங்க மன்னான்னு. எவ்வளவு மன்னனுக்கு கோபம் வரும். என்ன தைரியம், என்னையே நீ பெரிய முட்டாள்னு சொல்லிட்டியா அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, கண்டிப்பா நீங்க முட்டாள் தான் மன்னா. நீங்க இதுவரைக்கும் அனுபவித்த அரசு, அதுக்கப்புறம் கூட இருந்த ராணிகள், உன்னோட படைகள், குதிரைகள், குழந்தைகள் எதையும் கொண்டு செல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க போறோம்னு நீங்க தெரியல. எப்படி போறோம், எங்க போறோம், எந்த விஷயமும் தெரியாம இது எல்லாத்தையும் சேர்த்து 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 வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே. இந்த சொத்துக்களை குவிச்சீங்க, கஜானாவை நிரப்புனீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனா நான் யாரு, நான் ஏன் பிறந்தேன், இந்த பிறப்புக்கு அப்பால என்ன இருக்கு, மரணம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்காமலே இருந்துட்டீங்களே, நீங்க தான் திறந்த முட்டாள் அப்படின்னு சொன்னார். நிலையில்லாத சுகத்தை, இந்த வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நிலையில்லாதது அப்படிங்கிறத மனிதன் தெரிந்து கொள்ளணும். ஆனா நீங்க அந்த நிலையில்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்க முயற்சிக்காம அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதையே திரும்ப 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 அனுபவித்து கொள்ளக்கூடிய ஆசை காட்டி கொண்டு இருக்கீங்களே, நீங்க தானே முட்டாள் அப்படின்னு சொன்னாரு. இப்போ மரணம் நெருங்கி வந்த பிறகுதான் மன்னருக்கு யோசனை வருது, ஐயோ நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்டோமே இவ்வளவு நாள அப்படின்னு. சோ அந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் யாரும் தன்னை பற்றியும் தான் எங்கிருந்து வந்தோம் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளாம வாழ்க்கை நிறைவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துலதான் மகரிஷி அவர்கள் என்ன வார்த்தை இந்த பாடல்கள்ல சொல்றாங்க பாருங்க, தொகுப்பு உணர்வும் நிறைவும். இப்ப அந்த மன்னர் எந்த நிலையில இருந்தாருங்க, உணர்ச்சி நிலையிலே தான் இருந்தாரு. அவர் உணர்வு நிலைக்கு வந்திருந்தாருன்னா அந்த சாது சொல்ற எல்லா ஆன்மீக போதனைகள் அவருக்குள்ள போயிருக்கும். அப்பையும் நாட்டை ஆண்டு இருப்பாரு, ராணிகளோட இருந்திருப்பாரு, எல்லா அனுபவத்தையும் பெற்றிருப்பார். ஆனால் அதுல அளவு முறையும் தெரிஞ்சு வாழ்க்கையினோட நோக்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு பார்த்திருப்பார். அதுதானே அங்க வித்தியாசம். அதுதான் மகரிஷி சொல்றாங்க, இயல்பு அறிதல் அப்படிங்கிறாங்க. என்னோட இயல்பு என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்காமலே வாழ்ந்துடலாமா. முதல் பாடலே அந்த தொகுப்புல சொல்றாங்க, சுகதுக்கம் அனுபவித்தேன் சோர்வு கண்டேன். இப்ப அந்த மன்னரோட வாழ்க்கையை வச்சே பாருங்களேன். சுகதுக்கம் அனுபவித்தேன் சோர்வு கண்டேன், சுய அறிவால் ஆராய்ந்தேன் முடிவு காண, சுகதுக்கம் உடலியங்கும் அறிவில் கண்டேன். அந்த பொருட்கள்ல இல்ல, சுகமோ துக்கமோ நான் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் இல்ல, எல்லாமே என்னுடைய அறிவின் அலைகள்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், சுகதுக்கம் கடந்து மோன நிலை உணர்ந்தேன். அந்த ஞானி கிட்ட சாது சொன்னார் இல்லைங்களா, அந்த உண்மையில அந்த முட்டாள் யார் அப்படின்னா அந்த சாதுவுடைய சீடர் தானா. அவர் இந்த மன்னனுக்கு இப்படியாவது உணர்த்திடுங்கிறதுக்காக ஒரு முட்டாளாக நடித்து இந்த மாதிரி அந்த அறிவுரையை கொடுத்தார் அப்படின்னு அந்த கதை முடியும். அப்ப அதே போல சோர்வு கண்டு வாழ்ந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்து எப்ப முடிவு வரும்னா அந்த சுக துக்கம் கடந்து மோன நிலை உணரணும். அந்த மோன நிலைங்கிறது என்ன, எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிறத உணரணும். மோன நிலை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, சொரூபத்தில் அரூப நிலை அறிந்து விட்டேன். இதுதான் முழுமை பேரு இல்லையா. இதுதான் அந்த மெய் ஞானம் அடைந்த நிலை. மகரிஷி சொல்லக்கூடியது சொரூபத்தில் அரூப நிலை அறிந்து விட்டேன். சிவநிலையை சீவநிலையை உணரணும் இல்லையா. அது சீவன்ல மட்டும் இல்ல, சொரூபம் எல்லாமத்திலையுங்கிறாரு. அது கூட ஆணவம் கண்மம் மாயை எப்படி போகணுங்கிறதுல அதுவும் இயல்பு நிலைங்கிற ஒரு பாடல் கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்க, அந்த மயக்கம் போகணும்னா சிவநிலையை சீவநிலையை உணர்ந்து கொண்டால்.
அந்த எல்லையற்ற இறைநிலை இந்த ஜீவன்களுக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. நான் வேறுபாடு பார்த்து விரும்பியோ வெறுக்கோ வேணாம், எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியே நடந்து கொள்வேன். ஆனா இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க பாருங்க, அத்தனையும் கடந்து பார்க்கக்கூடிய பொருளில் எல்லாம் அந்த பரிபூரண ஆனந்தத்தை பார்க்கணும். சொரூபத்தில் அரூப நிலை அறிந்து விட்டேன். அப்போ நம்ம துவாதசாங்கம் போய் சந்திரன் போகும்போதே அங்கேயும் இறைநிலைய பார்ப்போம் இல்லையா? அந்த சந்திரன் சொரூபம், அந்த சொரூபத்துக்குள்ள அரூபத்தை பார்க்கலாம். சொரூபத்தில் அரூப நிலை அறிந்து விட்டேன். அப்ப இதுதான் அல்டிமேட் எய்ம். அப்ப நமக்கு சொல்றாங்க கடைசியில, சுகதுக்க சுழல் தாண்ட முனைவோர்கட்கு. ஒரு நாள் கேள்வி ஆதங்கமா வருது இல்லைங்களா? என்னடா வாழ்க்கை இது, இப்படியே போயிடுமா நம்ம வாழ்க்கை? எழுந்தோம், தின்றோம், திரிந்தோம், உறங்கினோம், ஏதோ அவஸ்தைப்பட்டோம், அதுல இருந்து விடிவு வந்தது, இப்படியே போகுதே வாழ்க்கை, இதுக்கா பொருந்தேன் அப்படின்னு கேட்கும் போது கூட குரு வருவாருன்னு சொல்றாங்க. அப்ப அப்படி இந்த நிலையிலிருந்து நான் ஒரு வாழ்க்கையில முக்கியமான தன்மைக்கு, சிந்தை உயர்வுக்கு போகணும், உணர்வு நிலைக்கு போய் நிறைவு நிலை அடையணும் அப்படின்னா என்ன வழின்னு சொல்லிட்டாங்க. சுக துக்க சுழல் தாண்ட முனைவோருக்கு சொற்குறிப்பால் கடவுள் என சுருங்கி சொன்னேன். ஒரே வார்த்தையில தான் மகரிஷி. சூப்பர் ஸ்டார் மாதிரி மகரிஷி இல்ல, மகரிஷி மாதிரி சூப்பர் ஸ்டாரா இல்ல, அந்த ஒத்த வார்த்தை பல விஷயங்களை சொல்லுது. கடவுள் என சுருக்கி சொல்வேன், அவ்வளவுதான். இந்த இன்ப துன்ப வாழ்க்கையில நான் உணர்வு நிலைக்கு செல்லணும்னா, உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு சென்று அதுலயே நிலைத்து நிறைவா வாழணும் அப்படின்னு சொன்னா நான் எங்க போகணும்? வெளியில தேடணுமா? இல்ல இல்ல, யாராவது கத்து கொடுப்பாங்களா? வழிகாட்டுவாங்க, வாழ்ந்து காட்டுவாங்க குரு, அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய பசிக்கு நான் தான் சாப்பிட்டா இல்லையா? அவரவர்களுடைய கர்ம வினையை தீர்க்க அவரவர்கள் தான் செயலை செய்யணும். எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும், நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று இல்லையா? ஒவ்வொரு நாளும் கேள்வி வருது. காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி. ஏனென்ற கேள்வி ஒன்று என்றைக்கும் தங்கும், மனிதன் இன்ப துன்பம் அனைத்திலுமே அதுதான் நிலைத்து நிற்கிறது. அந்த இன்ப துன்பத்துக்குள்ளேயே நின்னுட வேண்டாம். அடுத்த அமைதி பேரின்ப நிலைக்கு போகணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன வேணும்? அப்ப அந்த கடவுளை தேடுறான் மனிதன் இல்லையா? கடவுள்னு சொல்லிட்டாங்களே மகரிஷி. அப்ப அந்த கடவுளை தேடுறதுக்கு ஒருத்தர் கேக்குறாராம். என்னை நாடி ஒரு அன்பர் வந்தார். இன்ப துன்ப இயல்பு அறிந்து நீ பேசிக்கிட்டியே, உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். தெய்வம் என்பது உண்டா இல்லையா? உன்னுடைய கருத்து சொல்லு. உடனே மகரிஷி சொல்வதாக அமைச்சிருக்காங்க, உண்டுன்னு சொல்றவங்களை நான் விளக்கம் கேட்பேன். எது கடவுள் அப்படின்னு. தெய்வம் இல்லை என்றால் திணையளவும் சந்தேகம் எழாதவாறு தெளிவாக எடுத்துரைப்பேன். 2002 மகரிஷி அவர்கள் நடத்திய உலக கருத்தரங்கு. அந்த கருத்தரங்க ஆரம்பிச்ச நாள் முதற்கொண்டு மகரிஷி வைத்த கேள்வி என்ன தெரியுமா? எல்லாருக்கும், கடவுள் ஒன்றா பலவா? ஒன்று என்றால் எதை கடவுள் என்று சொல்வீர்கள்? இதை என்கிட்ட விவாதிக்கலாம், என்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எல்லா அந்த இன்விடேஷன் எல்லாத்துலயும் கூடவே வந்தது. அப்ப அதேதான் இங்க கேக்குறாங்க. இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். உண்டுன்னு சொன்னீங்கன்னா எது கடவுள்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களை கேட்பேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, உண்டு என தெய்வம் உண்டு, ஒரு தெய்வம் என்று சொல்ல கேட்டேன். உள்ளத்தில் அதை காண பெரிய ஏக்கம் கொண்டு நாள் முயன்றேன், முடியவில்லை, குறை தீர்க்க வேண்டும் என்றார் ஒருவர். நான் உண்டுன்னு சொல்றேன், ஆனா அது எப்படி பாக்குறது? என்னால கடவுளை பார்க்க முடியலையே, அந்த ஏக்கத்தை நீ தீர் என்று ஒரு நண்பர் மகரிஷியிடம் சொன்னதாக. அப்போ மகரிஷி சொல்றாங்க, நண்பா, நீ கண்ணால பாக்குற பொருள் அனைத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது ஒரு சக்தி. அப்படியே இருக்கிறதே இல்லை இந்த உலகத்துல. சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் தண்ணீர் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல எடுத்து குடிக்கும் போதே அந்த கணம் அந்த தண்ணி அடுத்த இடத்துக்கு போயிடுது. நம்ம கை வைக்கும் போது நான் குடித்த தண்ணிய
அடுத்த கணம் அடுத்த இடத்துக்கு போயிடுது. அப்ப மாற்றம் என்பது ஒவ்வொரு விஷயத்திலயும் நடந்து கொண்டே இருக்கே, அதுக்கு ஒரு சக்தி காரணமாக இருக்கும் இல்லையா? அந்த சக்தி துண்டுபடாத ஒரு நிலையில் உண்டு அன்றோ, சோதித்துப் பார் நீயும் அதுவே. இப்போ நமக்கு வகுப்புக்கு முன்னாடி பாடல்கள் போடுவாங்க இல்லையா? மகரிஷியோட பாடல். இந்த பாடல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். எல்லாவற்றுக்குள்ளேயும் சூட்சுமமாக மகரிஷி இருந்து குறிப்பால உணர்த்திக்கிட்டே இருக்காங்கங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நமக்கு உணர்த்துகிறது. ஐயா கரெக்டா அந்த அதாவது 8:55 அதை நிறுத்துவாங்க அந்த பாடலை. எப்போதுமே கரெக்டா பண்ணுவாங்க. அதுல இன்னைக்கு கரெக்டா நிறுத்தும் போது என்ன வரி வந்தது தெரியுமாங்க? நடல் செய்தாய் அறுவடைக்கு நான் இல்லை நீயாய் விட்டாய். அதுதான் கடைசி வரி. அந்த வரியில எப்போதும் ஐயா ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. ஒரு சில நேரங்கள்ல அந்த நேரத்துல கரெக்டா கூட ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஒரு பாட்டு வருதுன்னா வேற நோதர் கோ. ஏன்னா நம்ம கரெக்டா இருப்போம், டைமிங் பர்ஃபெக்டா இருப்போங்கிறதுனால. ஆனா இன்னைக்கு கரெக்டா முடிய போகுதுன்னு என்னவோ ஐயா வெயிட் பண்ணாங்க. அந்த வார்த்தை முடிஞ்ச உடனே தான் கட் பண்ணாங்க. அந்த வார்த்தைக்கும் இன்றைய அந்த உணர்வுக்கும் நிறைவுக்கும் எவ்வளவு சம்பந்தம் பாருங்களேன். நடல் செய்தாய் அறுவடைக்கு நான் இல்லை நீயாய் விட்டாய். இப்ப வெளியில அறுவடை பண்றதுக்கு ஒரு நடுகிறோம் என்றால் அது கரும்பு நட்டா கரும்பு தான் வரும், நெல்லு நட்டா நெல்லு தான் வரும், வேற வராது. ஆனா இங்கே உடல்ல உள்ள போட்டோம்னா நடல் செய்தாய் எதை நட்டேன், உன்னையே நட்டேன். அந்த உள் என்ற தன்மை எனக்குள்ள இருக்குங்கிறத உணர்ந்து உன்னையே நட்டேன். அப்ப நீ தானே வருவ. அறுவடை விதைத்தது எதுவோ அதுதானங்க முளைக்கும், வேற ஒண்ணு முளைக்குமா? விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும்? இல்ல, விதைச்சதுதான் முளைக்கும். அப்ப விதைத்தது எது? அந்த இறைவன. நடல் செய்தாய் அறுவடைக்கு நான் இல்லை நீயாய் விட்டாய். இப்ப அந்த மன்னர் மாதிரி இருந்தா அங்கே நடல் செய்தது எதுங்க? என்னுடைய அனித்தியமா நித்தியமா இருக்கிற பொருள் எதுன்னு தெரியாம நினை அதாவது நிலையில்லாத பொருள் மேல மனசு வச்சு அதுதான் என் கூட வரப்போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்க்கைய வீணாக்குறது இல்லையா? ஆனால் உணர்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த இறைவனை உள்ளுக்குள்ள நட்டாங்கன்னா அங்கே அறுவடை செய்யும் போது இந்த ஆன்மா இருக்காது. நான் அதுவாகி விட்டேன். சுவாமிஜி சொல்லுவாங்கல்ல, சுயநிலையை அடைந்தேன் அங்கொருவனானேன் அப்படிம்பாங்க. அங்க நான் ஆயிட்டேன். அந்த சுத்த வெளிக்கு போகும்போது நிறைநிலையே தானாக உணர்வதாகும் சொல்றாங்க இல்லையா? அப்ப அது என்னைக்கும் இருக்கணும். நாம அந்த 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ சுத்த வெளி இருக்கும்போது நிறைநிலை நானாக இருப்பது அல்ல வெற்றி. எந்த நேரமும் அந்த நிறைநிலையோடு இருந்தோம்னா இந்த சங்கல்பத்துல மகரிஷி கொடுத்திருக்காங்க பாருங்க 8 வரிகள். இது அத்தனையும் முழுமையாக நமக்குள்ளே இருந்தால் அந்த முழுமை பேறு வாழ்க்கை சுகமாகும். இது பாட்டு 8 தான் மெயின் பாயிண்ட்டுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் தான் இவ்வளவு. ஏன் அப்படின்னா மகரிஷியோட அந்த வார்த்தைகளுக்குள்ள அவ்வளவு சூட்சுமத்தை ஒவ்வொரு பாடல்லையும் கொடுத்திருக்காங்க. சங்கல்பம் நமக்கு தெரியும், மகரிஷி அவர்கள் நமக்கு அந்த அருமையான தொகுப்பாக கொடுத்தாங்க. அந்த சங்கல்பத்தை இன்னமும் இன் டீட்டெயில் கொடுத்திருக்காங்க இந்த பாடல்ல பாருங்களேன். முதல்ல என்ன வேணும்? கடவுள் என சுருக்கி சொல்லிட்டாங்க. அந்த நிலையில நான் வாழணும்னா, நான் சீர்திருத்தம் பெறணும்னா எனக்கு என்னென்ன தடை வரும் அது நேத்து அருமையா நமக்கு அம்மா சொன்னாங்க. அப்ப அது எல்லாத்தையும் கடந்து நான் எனக்குள்ளே சிந்தனை செய்து உயர்ந்த நிலைக்கு போகணும்னா இந்த தன்மைகள் நமக்குள்ள இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது? நித்திய அனித்திய நிலை மறவாத ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் தத்துவ ஞானம். என்ன அத்தனை வார்த்தைகள் போட்டிருக்காங்க பாருங்க. நித்திய அனித்திய நிலை மறவக்கூடாது. நிற்பதுவே நடப்பதுவே பரப்பனவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானா இல்லை தோற்ற மயக்கங்களான்னு கேட்டான் முண்டாசு கவிஞர் இல்லையா? அது எல்லாமே நிகழ்ச்சி தான், பொருள் அல்ல. பொருள் என்பது ஒன்றே ஒன்று, அது மெய்ப்பொருள் தான். அப்போ இது எல்லாமே எது நித்தியமானது? அந்த எல்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவாக இருக்கக்கூடிய இறைநிலை நித்தியமானது. நாம பார்க்கக்கூடிய பொருள் புகழ் செல்வாக்கு நமக்கும் அவங்களுக்குமான உணர்வு இது எல்லாமே அனித்தியமானது. இந்த நிலை மறவாத ஒத்த உயர்வில் உலகை பார்க்கக்கூடிய தத்துவ ஞானம்.
இதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயங்க. எங்க இருந்தாலும் நம்ம வந்து நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துப்போம் இல்லைங்களா? அதுதான் வேதாத்திரியத்தோட சிறப்பு. அது யாரு சொல்றாங்கிறதுல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அந்த பொருள்ல இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பார்ப்போம். நான் நேற்றைக்கு ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ பார்த்தேங்க. அம்மா அனுப்பிச்சிருந்தாங்க, ஜெயந்தி அம்மா. அருமையானது. நீங்கள்லாம் கூட அதை கடந்து வந்திருப்பீங்க. அதாவது இந்த திரைப்பட நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்கிட்ட இன்னொரு ஒரு தொகுப்பாளர் அவர் கேள்வி கேட்கிறார். அவரும் ஒரு பெரிய பேர் வாய்ந்த தொகுப்பாளர். அவர் கேள்வி கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்ற பதில் மட்டும்தான் அந்த வீடியோலங்க. நம்மளோட இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு நட்சத்திரம் இருக்கு தெரியுமா? கொடான கோடி, ட்ரில்லியன் ட்ரில்லியன் ட்ரில்லியன்ங்கிறாங்க, ஆனா எண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப நம்ம நாட்டுல மணல் இருக்கு, அதாவது மண்ணா இருக்கு, அடுத்தது கடற்கரையில இருக்குது, நதி ஓரத்துல இருக்கு. இந்த அத்தனை மண்ணையும் எவ்வளவு இருக்குதுன்னு ஒவ்வொரு துகளா எண்ணி பார்த்தா எவ்வளவு இருக்குமோ அதை விட அதிகமான நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசு. அதுல இந்த எர்த்துங்கிறது அந்த மண் துகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுதாங்க. அந்த மண் துகளுக்குள்ளயும் நாங்கிறது எங்க இருக்குங்க? எங்க இருக்கு தெரியுமா? அவ்வளவு சின்னது. இத்தனை பெரிய இந்த உலகத்துல இந்த நாம வாழ்றதா இருக்கிற இந்த பூமியே இந்த குட்டியூண்டு அந்த மண் துகள் அளவுதான். அந்த மண் துகளுக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனையோ கோடி மக்களுக்குள்ள தமிழ்நாட்டுல இந்த மூலையில இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குனே, நான் வந்து அது கண்ணுக்கே தெரியாத புள்ளி. இப்படி இருக்கிற நான் இதுல என்ன மட்டும் சொல்லிக்கிறேன், எவ்வளவு எதிர்பார்க்கிறோங்க. இவங்க இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் எனக்கு வேணும், இப்படி எனக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்னுட்டு நினைக்கிறோமே. இதுல ஏதாவது நித்தியமா இருக்கா? எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப இதுல ஏங்க சண்டை அப்படின்னு முடிக்கிறாரு. அவ்வளவு அவரு சொல்றது, அவர் வாழ்க்கை, அதெல்லாம் விட்டுறலாம். ஆனால் அந்த வார்த்தை உண்மைதானே? அப்ப இதுல அந்த தத்துவ ஞானம் விளங்குதா இல்லையா? நித்திய அனித்திய நிலை மறவாத ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் தத்துவ ஞானம். அதை உணர்வதற்கு உள்ளே கடந்து செல்லக்கூடிய தவம், அந்த தவத்தினுடைய வலிமை எனக்கு வேணும். அந்த தவம் செய்ய 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 உடற்பயிற்சி என்கின்ற உடல் தியானம், காயகல்பம் என்கின்ற உயிர் தியானம், மனதை அமைதிப்படுத்தக்கூடிய குண்டலினி தியானம், இதெல்லாம் செய்ய 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 சுத்தமாய் ரத்தம் சுழலும் ஆரோக்கியம். ஏன்னா சுவாமிஜி அதுக்கு இன்னொரு பாடல்ல அப்படியே பர்ஃபெக்டா கொடுத்துட்டாங்க. நித்தம் நித்தம் தவமாற்ற பழகும் போது நீ காண நேரிடும் பல்விந்தை உன்னுள் இரத்த சுழல், உணவு சுழல், உணவில் இருந்து ரசம் பிரிதல், ஜீரணித்தல், இவற்றால் எத்தனையோ விதமான நாதம் கேட்கும். இதன்றி உடலில் சூடு அதிகமாக சப்தமுடன் பலவர்ண ஒளிகள் தோன்றும். சரீர அமைப்பொக்க இவை குறையும் கூடும். தசநாதம் ஒளி தோற்றம்ங்கிறாங்க. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாம் பார்க்க முடியும். அதே போல இந்த குண்டலினி யோகத்தை கற்றுக்கொண்டு பழக 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 உடலிலே உள்ள ரத்தம் சுத்தமாகும்னு ஒரு இடத்துல மகிழ்ச்சி அப்படியே எழுத்து மூலமாவே கொடுத்திருக்காங்க. கருதவத்தின் இந்த பாடலையும் சொல்லிடுறேன் நானு, ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். கருதவத்தின் ஆரம்ப சாதகர்கள் கர்ம ஞான கருவிகளை இயக்கும் போதும் புருவமத்தின் நினைவோடு இருத்தல் வேண்டும். புலன்கள் தம்மை இம்முறையில் பழக்கிவிட்டால் அருவநிலை பூரணத்தால் நான் ஒன்றென்றும் அநேக உருவங்களாய் நான் பலவே என்றும் ஒருமை தத்துவம் உணரும் ஆற்றலோடு உடலிலே சுழல்கின்ற ரத்தம் சுத்தமாகுமா. இப்ப தவம் பண்ணும்போது, உடற்பயிற்சி பண்ணும்போது ரத்த ஓட்டம் சரியாகுது. உயிர் வளத்துக்கு பயிற்சி பண்ணும்போது ரத்த ஓட்டம் எந்த குறைவும் கூடுதலும் இல்லாம சரியான வேகத்துல ஓடுகிறது. ஆனால் தவம் செய்யும் போது ரத்தம் சுத்தமாகிறதுங்கிறாங்க. அந்த சுத்தமாக ரத்தம் சுழலும் ஆரோக்கியம் கிடைக்கிறது. அடுத்தது, உத்தம வாழ்விற்கே உகந்த நற்செல்வம். எனக்கு தேவையான எல்லா செல்வமும், என்னுடைய வாழ்க்கை உத்தம வாழ்க்கையாம். அந்த வாழ்க்கைக்கு அடைமொழி என்ன கொடுக்குறாங்க பாருங்க, உத்தம வாழ்விற்கே உகந்த நற்செல்வம் எனக்கு வேணும். அடுத்தது, எத்தகைய உயிரின் துன்பமும் போக்கும் சித்தம். என்னுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாம் எப்படி இருக்கணும்? எந்த உயிருக்கும் துன்பம் தராத அந்த துன்பத்தை போக்கக்கூடிய இரண்டொழுக்க பண்பாடு வந்துருச்சா? எத்தகைய துன்பமும் அதனை போக்கும் சித்தமும் எனக்குள்ள இருக்கணும். துன்பம் கொடுக்க கூடாது. அப்படி யாராவது கஷ்டப்பட்டா அதை போக்கக்கூடிய எண்ணம் எனக்குள்ள எப்போதும் இயல்பா இருக்கணும். அடுத்தது, செயலில் கடமை உணர்வும் வேணும். கடமை உணர்வு வேணும். ஒழுக்கம், கடமை, ஈகை.
இந்த மூன்றையும் நம்ம மகரிஷி கொடுத்திருக்கிற உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம், இத ஒரு எக்ஸ்பேண்டடா வெர்ஷனா இதுல கொடுத்துட்டாங்க. நம்ம ஷார்ட் ஃபார்மா உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம்னு சொல்லிடுறோம். ஆனா அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷனா இந்த பாடலை நம்ம எடுத்துக்கலாம். சோ அத்தனையும் பெற்று இனிதே வாழ்வேன். அப்படி வாழ்ந்தவங்க தானே மகான்கள். அவங்க எல்லாரும் ஒரே மாதிரிதான் வாழ்ந்திருக்காங்க. அதனால்தான் அவங்களை எல்லாரையும் மகர்ஷி ஒரே அடைமொழியில சொல்றாங்க, நித்தியமாம் நிலை அறிந்த ஞானியர்கள். இந்த பாடலை சொல்லி நிறைவு பண்றேன். புத்தர் என்ற பெரியாரும் இயேசுநாதர், பொது நோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ். நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள் நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரு கருத்தாய் அமைய காண்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட பல மகான்கள் தோன்றி நம்ம வழி நடத்துறதுக்காக வந்த ஒரு உருவம் தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவங்க கொடுத்த இந்த வாழ்க்கை கல்வியை நமதாக்கி கொண்டு இயல்பை அறிந்து சுகதுக்க சுழல் தாண்டுவோம், கடவுள் என்ற சொற்குறிப்பை உணர்ந்து இந்த சங்கல்பத்தை முழுமையாக ஒவ்வொரு நாளும் கூறி நமதாக்கி கொண்டு நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.